நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் இருக்கு பாருங்களா, சொல்லி யாரும் கைட் பண்ணாம அந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததுக்கு. எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து உங்க முன்னாடி நிற்கும், நீங்க எப்ப இறங்கி சால்வ் பண்ணணும்னு நினைப்பீங்க? We have around 3,500 to 4,000 women in the working in the entire company. At the end of the day, வேலையை முடிச்சுட்டு பத்திரம் வீட்டுக்கு போயிடணும்னு என்னோட ப்ரேயர்ஸ். இதுதான் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ரியாக்டிவ், இது பிரச்சனை வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. இனிஷியலா you would have done a lot of mistakes. எந்த இடத்துல நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? I mean, for me, எவ்வளோ தெரியுமா, ஒரு 50,000 வரலாம். And we were He was telling me, இப்போ எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை, எனக்கு ஏதாச்சும் டவுட்லாம் பண்ணணும்னா நான் சாமண்ணா கிட்ட பேசுவேன், அவர் சொன்னா நான் கேட்டுப்பேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. யூ ஹாவ் 9,000+ எம்ப்ளாயீஸ். ஹவு டு யூ, எப்படி வந்து அந்த ஒரு எல்லார்கிட்டையுமே அந்த பர்சனல் கனெக்ட் வச்சுக்கிறீங்க? ஹவு டு யூ ஹாவ் த டைம்? எல்லாரை பற்றியும் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட்? இது எப்படின்னா, how I look at is, நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் இருக்கு பாருங்களா, சொல்லி யாரும் கைட் பண்ணாம அந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததுக்கு. See, there was a time. So என்னோட எம்ப்ளாயிஸ் இல்லை, I like to guide them. See, sometimes there are a lot of boys who make a lot of mistakes. You know, mistakes in the sense, see, எனக்கு நான் பார்த்தல many boys, they don't harm the company, they harm themselves because of the attitude. So sometimes when you are a senior person and you tell them, Raja, நீ பண்ற தப்பு மாத்திப்பாங்க நிறைய பேர். So sometimes apart from your all senior people, your additional president operations இருப்பாரு, அதுக்கு கீழே 4 additional presidents இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்துட்டு senior vice presidents இருப்பாங்க. இவங்கெல்லாம் சொல்றது நீ சொன்னீங்க தனியுது. So sometimes you interfere and say, ராஜா இது கொஞ்சம் பண்ணிடுங்க, மாத்திக்கோங்க, இது மாதிரி வச்சுக்கோங்க, இது பண்ற தப்பு நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, which is a personal connect which you need to keep with some people need it. I'm not saying all of them, but some people need it, and that time you connect with them, they'll always feel special about it. எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து உங்க முன்னாடி நிற்கும், நீங்க எப்ப இறங்கி சால்வ் பண்ணணும்னு நினைப்பீங்க? See, problem, we are a very proactive company. You see, we don't react. Problem வந்து பிறகு ரியாக்ட் பண்றது. இந்த மாதிரி பிரச்சனை வருது, எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை கண்ணுக்கு தெரிஞ்சால உடனே we interfere. So இந்த மாதிரி பிரச்சனை, there are some pointing out factors இருக்கும். See, when you run such a big company, you are looking at a lot of things. See, we have a strict no socializing policy. We have around 3,500 to 4,000 women in the working in the entire company. இப்போ என்ன ஆயிடுது, lot of women are coming trusting, okay, உங்க பாலிசன்ஸ் க்ளீனா இருக்கலாம், வீட்டுக்கு போயிடும். And our only aim is not only women employees, all employees should go home safely. At the end of the day, வேலையை முடிச்சுட்டு பத்திரம் வீட்டுக்கு போயிடணும்னு என்னோட ப்ரேயர்ஸ். இதுதான் என்னோட ப்ரேயர். இப்போ இங்க இருக்கும் போது இங்க தேவையில்லாத unnecessary relationship, friendships இங்க வச்சுக்க கூடாது. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வச்சுக்கோங்க. This is a place to work. So நிறைய பேர் நினைப்பாங்க இந்த unorganized sectorல, see, organized தான் பிரச்சனை கிடையாது. இந்த unorganized sectorல to have a complete strict policy is very necessary. So complete no social. நாளைக்கு ஒரு senior vice president இருப்பாரு, அவர் மேல இருப்பாரு, நாளைக்கு கீழே இருக்க விமனை கூப்பிட்டுட்டு நீங்க வெளியே வாங்க, அப்புறம் அவருக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காம போகலாம். All this I've overlooked and thought about the entire process and said no socializing. நீ HR permission வாங்க, வெளியே கூட்டு. So even when you have group get togethers எல்லாம் நீ HR சொல்லி permission வாங்கி, இத்தனை பேர் போறாங்க, எல்லாரும் permission வாங்க. So we have kept it very tight. So இந்த மாதிரி விஷயத்துல if there is any change, if we see anything unnecessarily happen, immediately we interfere. ஏன்னா உடனே காதுக்கு வந்துடும், இந்த மாதிரிலாம் இருக்கு, தேவையில்லாது. ஸோ வி கீப் அ வெரி டைட் வாட்ச் அண்ட் ஆல் திஸ், விச் ஹஸ் லெட் டு இன்டைரக்ட்லி அ பிக் ஸ்ட்ரெங்த் இன் ஆர் வித் வே வி டூ பிஸ்னஸ். சூப்பர். ஸோ பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ரியாக்டிவ், இது பிரச்சனை வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவா இருந்துட்டா பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். எந்த இடத்துல, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் when I see your people talking to you, you are behaving like a family தான். பட் அந்த ஃபேமிலிலேயே எங்க எஸ் சொல்லணும், எங்க நோ சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தாதான் உங்களால இதை பில்ட் பண்ணிருக்கவே முடியும். ரைட். இனிஷியலா you would have done a lot of mistakes. எந்த இடத்துல நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? I mean, for me, as a person, I've looked at my people like my dad and other people, and I've learned some good things from them, how to be tough. And you're looking at one tough fellow, எல்லாத்துக்கும் right, பிரச்சனை ஓகே ரெடி, அந்த மாதிரி ஒரு டஃப் ஃபெலோ. பட் at the end of the day, you are also looking at a guy who's unlearned a lot of things which your family has taught you. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ in this company, first thing we teach is there is no caste or religion inside the company. எல்லாம் வெளியே வச்சுட்டு. ஸோ இவர் உங்க ரிலிஜன், இவர் உங்க caste, இவர் அப்பாயின்ட் பண்ணுங்கன்னா கிடையாது. இங்கே 9,000 people பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,500 முஸ்லிம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு 6,000 மேலே ஹிந்துஸ், 7,000 மேலே ஹிந்துஸ் இருப்பாங்க, இன்னொரு 500,000 மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, எல்லா ரிலிஜனும் இருப்பாங்க, புத்திஸ்ட் இருப்பாங்க, எல்லா ஜெயின்ஸ் இருப்பாங்க. ஸோ we ask you to keep all this outside the company when you enter the company, the caste. So there's a lot of issues which we also look at a person and say, oh, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க. So which we keep telling you and completely we groom you to where we want. At the end of the results also start speaking. கொஞ்ச நாள் ரிசல்ட் காட்டிரும், ஓ இவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, டே அண்ட் நைட் ஒர்க் பண்றாங்க, it starts showing also. We start encouraging them. But there are times when I personally, I used to get very angry like my father. என்ன இப்படி பண்றாங்க. See, when they are not in our terms, which I've unlearned, no.
ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்ஸ்டெட் ஆஃப் பயங்கரம் எரிஞ்சு விழுறத விட கூப்பிட்டு நீ பாரு என்ன பண்ணிட்டு இருக்க பாரு, உன்னால எவ்வளோ நஷ்டம் ஆகுது பாரு, உன்னால எத்தனை பேருக்கு வேலை போகும் பாரு, இந்த மாதிரி நீ பண்ணலாமா, உனக்கு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இன்னும் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்குன்னு எடுத்துக்காரு, அவங்களும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஹவ் சேஞ்ச் மை செல்ஃப் டு அண்டர்ஸ்டாண்ட், மேக் அதர் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி திட்டுறீங்க பயங்கரமா, இதே உங்க சன்னை திட்டுவீங்களா? நான் திட்டுவேன், பட் மற்றவங்க திட்டுவாங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், நீ எப்படி ஒரு சன்னை ட்ரீட் பண்றீங்க, டாக்டரை ட்ரீட் பண்ண அப்படி ட்ரீட் பண்றீங்க எல்லாருமே. அவங்களை திட்டுறியா, அப்போ இங்கேயும் திட்டு, அவங்களை திட்ட மாட்டே அப்படி திட்டாது. ஸோ தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ வெரி இம்பார்ஷியல். ஸோ புரியுங்களா? மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ உங்களை திட்டிட்டு இன்னொருத்தர் திட்டா மட்டும் தான் பிரச்சனை. கரெக்ட், சரிங்களா? கொஞ்சம் பார்ஷியலா இருக்காரு, எல்லாரும் திட்டுறா எவ்வளவு கண்டுக்க போடா, அவர்கிட்ட போல தொலைச்சிருவாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஸோ ஐ மீன் தீஸ் ஆர் திங்ஸ் which I've learned over a period of time, which I have started இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. You did your engineering, right? Then you did your PhD, came into entrepreneurship. law முடிச்சேன். Okay, law முடிச்சது எப்போ entrepreneurship? So law படிக்கிறதுக்கு முன்னாடி entrepreneurship பண்ணிட்டேன். But then I understood law படிச்சாதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இது பண்ண முடியும். You should understand law better. ஏன்னா இந்தியால especially a country like India, which is a very tough country, unforgiving country. And see, it's very complicated also. இங்க பிசினஸ் பண்றது எது கரெக்ட் எது தப்பு, sometimes நம்மளுக்கே குழப்பிடும், எது மக்கள் அக்செப்ட் பண்றாங்க. So you have to understand law properly. Right. So இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களோட விஷன் என்னவா இருந்துச்சு to do all these things? It's see, just to update your skills and purely survival தாங்க initial. See, survival, see, யாராவது போயிட்டுல நான் ஆரம்பிக்கும் போது, ஈவன் டாட்டா ஃபார் தட் நான் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பெரிய கம்பெனி ஆயிரும்னு நினைச்சு ஆரம்பிச்சா அது ஒன்னா நம்பர் போய் ஆயிடுது. இட்ஸ் foolish to think that நான் ஃபர்ஸ்ட் நாளே இப்படி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் இன்ஃபேக்ட் கேசப்பிக்குள்ள எவ்வளவு தெரியுமா லாபம், ஒரு 50,000 ஒரு லாபம். And we were quite happy as a family with 50,000, 75 குட் மந்த்னா 75,000 1 லட்சம், பேட் மந்த்னா 50,000 லாபம். இவ்வளவுதான், இது ஃபேமிலி ரன் பண்ணிக்க வேண்டியதான். அதுல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியா வரும்னா, அப்போ that main reason is because we did not understand first initially, but then eventually, like for example, you won't believe me, in the month of November 2019 we opened a 238 retail outlet. சரிங்களா? இப்போ we are at 658 plus 200 retail outlets in another company called Cheap and Best. அதோட ஒரு 10 ஹோட்டல் வாங்கிட்டோம். Then our in fact our colleges, schools, the trust is also expanding. So 5 years look at the growth. இப்போ என்ன பண்றோம், see we are at 600 now, target 1000 we are giving 27 now. So அந்த மாதிரி expansion, அந்த மாதிரி idea, the scaling up is becoming easier because we have good people, they're all working together. So அதுதான் ஐடியா, you know. ரைட். இப்போ நீங்க வந்து இனிஷியலா 50,000 தான் வந்து ப்ராஃபிட்னு சொன்னீங்க. ரைட். 50,000 ப்ராஃபிட்டுக்கு 1 lakh ப்ராஃபிட்டுக்கே நிறைய பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட். பட் நீங்க வந்து வாட் இஸ் த சீக்ரெட் ஃபார் யூ டு ரன் அ பிசினஸ் which was earning 50,000 profit to now having 9,000 plus employees? Difference between the other person and you. எது வந்து உங்களை difference சொல்ல முடியாது. See, I was much younger that time. I was building my initial see, things don't start immediately. You have to keep working hard. That's what, like, எனக்கு என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வந்தா வாட்ஸ் நெக்ஸ்ட் நீங்க என்ன யோசிப்பீங்க, ஒரு சக்சஸ் வந்துச்சுன்னா அடுத்து என்ன யோசிப்பீங்க, என்ன யோசிச்சீங்க? See, success means I define, see, every time we make an outlet like Häagen-Dazs first ஆரம்பிச்சும் போது full packed and people trying to enter Häagen-Dazs, இது ஒரு பெரிய success. இன்னைக்கு டோனிங்கே இல்லை, the way we are expanding டோனிங்கே is definitely, we are the biggest group in fact the world நினைக்கிறேன். In terms of look at the sound strength we have right now, right? Soon we'll become one of the biggest operators in India in terms of all retail. So how I look at it from that time to this time, because definitely more eccentric now, more eccentric, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட். பட் அந்த டைம்லயும் அப்படிதான் இருந்தேன் ஆக்சுவலா. ஒரு எப்படியாவது ஏதாவது பண்ணணும், புதுசா பண்ணணும். அண்ட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் தாட், the bigger you get, the more respect you get. And for me that respect was very important. நான் எப்பவுமே நினைப்பேன், சில பேர்லாம் அவங்க பிறந்ததுல ரிச்சா இருந்திருப்பாங்க, ரொம்ப ரிச்சா இருந்திருப்பாங்க, அவங்க பெரிய பொலிட்டிஷியன்ஸ் இருந்திருப்பாங்க எல்லாம். ஸோ அவங்களாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு, அவங்களெல்லாம் பார்த்து எல்லாரும் ஒரு பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம். பிகாஸ் ஐ கம், தோ மை ஃபாதர் வாஸ் அ குட், நல்ல ப்ரொவைடர், ஐ டென்ட் நெவர் கேம் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் பிக் மணி. எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரிலாம் மணியில் ஷோலாம் பண்ண மாட்டாங்க. You understand where I'm coming from? So for me, I always thought that respect is very important, and only if you grow, you'll get that respect. I always thought. So that was also very, for me, money was never a driving force. If that's what you're. What is your driving force? Respect. Respect was a very big driving force for me. Yeah. Okay. Yeah, that respect was something that I would fight for. Yeah. இந்த ஜர்னில நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. Right. Actually, how to face failures and how to handle failures, how to come out of failure from your own lesson, your own journey. See, if you don't have failures, okay, and this is a very important thing, if you don't have failures, you are not growing. So this is now, but before, when failures happened, I'll be heartbroken. And for me, I'm built in such a way. Can you give me one scenario, like when நீங்க heartbroken ஆகி உட்காரும் போது
அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு, அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய விஷயம் தேர் பிசினஸஸ் we have invested in பயங்கரமா ஃபெயிலியர் ஆயிருக்கும். there are so many things we have done. I mean, for every 100 tuning guys there is going to be one sambar which failed badly, and we have relaunched right now. There was a pink potato which we failed. There are so many things we have failed, and I would really get heartbroken and say என்னடா இப்படி ஆயிடுச்சு. there was when college open பண்ணும்போது அங்க physiotherapy college ஒரு இதுக்கு ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன், ஒரு physical education, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. we'll invest a lot of money, we failed. So every 100 things we do, there's going to be hugely 100 failures also. But அந்த டைம்ல ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகி விழுந்துருவேன். ஐயோ என்னடா இப்படி ஆயிப்போச்சு, என்னடா இது ஒரு பயங்கர ப்ராஜெக்ட் லாஸ் ஆகிப்போச்சு அந்த மாதிரிலாம். அண்ட் வென் யூ க்ரோயிங் இன் க்ரோயிங் ஃபேஸில் நிறைய பேர் உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நிறைய பேர் கெல்டா பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் மை ஃபாதர் டைட் வெரி யங். He died at 60. When I was 28 years old, he died. So I have no support also. My brother is too young. My sisters have nothing. My mother is too old. My mother is 36 years different. So she is now 81. Almost bedridden ஆயிட்டாங்க. So there was a huge gap where I had to, okay, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த ஸ்டார்டிங் டு அந்த பார்த்துக்கலான்ற இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனி டைம் தட் எனி திங் ஹேப்பன்ஸ், இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இவங்க கெல்டா பண்ணுறாங்க, உங்களை பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, ஐ மீன் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வில் ஹெல்ப் யூ. லாட் ஆஃப் ஆஃபீஸர்ஸே நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறீங்க அப்படி நம்மளே ப்ளேம் பண்ணுவாங்க திருப்பி. ஸோ ஐ மீன் ஸோ அப்போ தான் போய் லா படிச்சுட்டுங்க, பார்த்துக்கலாம் வந்து. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எம் பில்ட். பட் த திங் இஸ் அந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணதுனால யூ ஸ்டடிட் law. Yeah, to face such problems also. Okay, and but the thing is, over a period of time, I've also understood today I am who I am because I faced the failures that day. அந்த ஃபெயிலியர் நான் ஃபேஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த ஆளை வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். இப்போ நீங்களே யாராக இருந்தாலும் ஒரு சாம்பிள் எனக்கு எல்லாரும் தெரியுது, யாராவது வந்து சொல்றாங்க அண்ணா நீங்கள் உங்களுக்கு தெரியும்ட்டு. ஸோ அப்போ அந்த நிலைமைக்கு நாங்கள் பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும். The only reason we have come to this stage is because of the failures we faced that time.